ஹே கைஸ், உங்களில் நிறைய பேருக்கு பேய் இருக்கா இல்லையான்ற ஒரு சந்தேகம் இருக்குது. கரெக்டாக அதே சந்தேகம் எனக்கும் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அந்த சந்தேகத்தை தீர்க்க போகிறோம். ஸோ சில பல பேரநார்மல் வீடியோஸ்லாம் பார்த்து அந்த சந்தேகத்தை நம்ம தீர்க்க போகிறோம். ஓகே, தமிழில் நிறைய சேனல் இருக்குது, கோஸ்ட் சேனல்ஸு. அது எத்தனை சேனல் வச்சுருக்கீங்க? பேய் வீடியோ போட்டே உழைச்சிக்கிறீங்க. நம்ம ஊரில் அவ்வளோ பேய் தொழிலாளர் இருக்குது. கோஸ்ட் வச்சு இவ்வளோ கண்டென்ட் போடலாம் போலே. கிட்டத்தட்ட இவனே வந்து கோஸ்ட் வீடியோஸ் போட்டு மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கியிருக்கான். பார்த்தாலே ஒரு ட்ரஸ்டபுளான காயாக இருக்கான். 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கான். அப்போ உண்மையான பேயாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காலேஜில் இன்னமும் ஆத்மா சாந்தி அடையாமல் பேயாக நடமாடிட்டு இருக்க இந்த பொண்ணோட பேர் மோனிகா. ஆனால் எல்லாரும் நினைக்கிற மாதிரி மோனிகா ஒரு சாதாரண ஆத்மா கிடையாது. மோனிகா ஒரு மோகினி. அப்படின்னா மோகினினா அது என்ன மாற்று? ஸோ இப்போ மோனிகா பேயை தேடிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நீங்க இறந்து போனதுக்கு நாங்கள் ரொம்ப வருத்தப்படுறோம். நீங்க அப்படி இறந்துருக்க கூடாதுதான். எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்க கதையை நினைச்சு. உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கோம். உங்க ஆத்மா சாந்தி ஏதாச்சும் வழி தான் சொல்லுங்க, அதை நாங்கள் பண்ணிட்டு போறோம். நான் பேசணும் போல பேய்கிட்ட. உங்களை நான் லவ் பண்றேன். உங்களை நான் லவ் பண்றேன். லவ் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல நீங்க ஏன் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போறாங்கன்னே தெரியல. லைக் வி ஆஸ் அ நார்மல் பீப்புளாக நம்ம இந்த இடத்துக்குலாம் போகணுன்னு அவசியமே கிடையாது. லைக் இப்போ உங்கள் ஏரியாவிலே ஏதாவது ஒரு லைட்டு மின்மடிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா நைட்டில் அந்த இடத்துக்குலாம் போகாதீங்க. ஏன் போயிட்டு தேவையில்லாத மேட்ரு. ஓகே, இங்கே பேயின்னு தேடி போயிட்டு மோனிகா இந்த வீடியோலாம் பார்க்கும்போது சின்ன வயசில் நான் நிறைய வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பேன். யூடியூப்பில் கோஸ்ட் காட்டன் கேமராஸ் இந்த மாதிரி வீடியோலாம் பார்த்துக்கிட்டு இருப்பேன். இப்போ இந்த வீடியோலாம் பார்க்கும்போது 9 year old மீ பிஸிங் மை ஓன் பேரண்ட்ஸ் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, இந்த கோஸ்ட்டோட ஒரே ஜாப் வந்து நம்மளை பயமுறுத்துறது மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம சின்ன வயசுலலாம் மூஞ்சில் சோப் போட்டுட்டு இருக்கும்போது ஒருவேளை பின்னாடி பேய் இருக்குமோ ஒரு சந்தேகம் இருக்கும்ல. அப்போலாம் என்ன பண்ணணும் நான் சொல்கிறேன் பாருங்க. உங்கள் மூஞ்சை கழுவாதீங்க, பேய் தான் பின்னாடி இருக்கும். அவங்கள பயமுறுத்துறதுக்கு நிற்பாங்க. வேணாம், மூஞ்சை கழுவாது, அப்படியே போயிரு. அப்புறம் இந்த நைட்டு வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு பேய்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுவோம். வேகமாக ஓடி வந்து நேராக பெட்டில் ஃப்ரண்ட்டை வெடிச்சு பெட்டில் போய் லேண்டாகும். ஏன்னா பெட்டில் இருந்தால் தான் பேய் எனக்கு பிடிக்க முடியாது. லைக் இவங்க இப்போ யாருமே வந்து எப்படி பேய்கிட்டேருந்து சர்வைவ் ஆகணுன்னே சொல்ல மாட்டுறாங்க. பேய்கிட்டேருந்து எப்படி சர்வைவ் ஆகுறது? வாட்ஸ் த பெஸ்ட் வெப்பன்ஸ் அகேன்ஸ்ட் கோஸ்ட்? பவுண்ட்ரிஸு, ப்ளஸ்ஸிங்கு, சீக்கிங்கு, ஹோல் வாட்டர். ஒரு 2 நிமிஷம் இருங்க, நான் போய் ஹோலி வாட்டர் செஞ்சுட்டு வரேன். 2 minutes. Ice. Oh my god, what is that? Ice. Oh my god, what is that? We do not care. நான் உங்களை அப்படி பார்க்கல, சக மனுஷியாக தான் உங்களை பார்க்குறோம். சக மனுஷியாக வந்து பேயை பார்க்கணும். இவர் என்ன பண்றது? ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஒன்றும் இல்லை. என் டெக்னிக் யூஸ் பண்ணுங்க கைஸ். ஒன்றும் ஓகே, கடைசியாக பேயை வீட்டுக்கே கூப்பிட்டு போயிட்டாங்க. அதுதான் என் கன்க்ளூஷன் போல். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு இது உண்மையாக பொய்யா, மோஸ்ட்லி இது ஃபேக்காக தான் இருக்கும். ஓகே, பட் எண்ட் ஆஃப் தி டே நமக்கு வர கொஷின் என்னென்னா, வாட் இஃப் இருந்தால் எப்படி இருக்குமோ? அதுதான் எல்லாருக்கும் தோன்றுறது. மோஸ்ட்லி இல்லை எனக்கு தெரிஞ்சு. அதை நினச்சி நம்ம ஒன்றும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது இந்த பேயை பற்றி. அவ்வளோதான். மோஸ்ட்லி இந்த வீடியோ உங்களுக்கு நைட் வந்திருக்கும்.
ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். You are my honey bun sugar.